அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நான் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமாக பார்த்த கொரியன் மூவியை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டேஷனில் இருக்கார். ஸ்டேஷனில் வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பொண்ணு பர்த்டேக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த ரெக்கையெல்லாம் வச்சு ரொம்பவுமே சேட்டை பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து சார் இனிமேல் இப்படி பண்ண மாட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பேசிகிட்டு இருக்காரு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எஸ் ஆயிடுறாரு. வெளியே ஓடி போய் இப்போயே ஆரம்பிச்சார் பாருங்க, போய் பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. சரி ஃபோன் பூத்தில் போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு பேசிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவை காணோம். வெறும் கர்ச்சீஃப் மட்டும் ஒன்று கிடக்குது. அதை அப்படியே முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா ஒரு சிறைச்சாலை, அதாவது ஒரு சிறைச்சாலைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ தலை மட்டும் தெரியுது. அந்த தலை சார் என்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்தா, எதுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் பிடிச்சி கத்திகிட்டு இருக்காரு. அவர் ஜஸ்ட்டு ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு வெளியே ஓடிடுறாங்க. நம்மளை யார் இங்கே கடத்தி கொண்டு வந்திருப்பா அப்படின்னு ஹீரோ ரொம்பவுமே டென்ஷன் ஆகிறாரு. கிட்டத்தட்ட வருஷங்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து நம்ம இங்கே இருந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் நம்ம எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சிடெண்ட் வந்து நடக்குது. அவருக்கு வந்து டிவி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆனால் இருந்தாலுமே அவரை தனியாக ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. நிறைய ஆட்சிகள் மாறுது, ஃபுட்பால் நடக்குது, அப்படி இப்படின்ட்டு ஹீரோ வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாரு, விஷயங்கள் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. அதை ஒரு டைரியிலையும் எழுதி வைக்கிறாரு. நிறைய தன்னை பற்றி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதி வைக்கிறாரு. அவர் வந்து தான் எப்படி எத்தனை வருஷம் கடக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கையில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி போகிறாரு. அவர் எத்தனை இயர் பாஸ் ஆகுதோ அத்தனை இயருக்கு வந்து அவர் கையில் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி போடுறாரு. அவர் வெறி எல்லாத்தையுமே செவுத்தில் காட்டி தான் யார் அடைச்சி வச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேரெல்லாம் சொல்கிறாரு. சில பேரெல்லாம் சொல்லும்போது இவங்க அடைச்சி வச்சுருப்பாங்களா, அவங்க அடைச்சி வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தை ஓட்ட போட்டு வெளியே வரைக்கும் கை நீட்டி பார்க்குறாரு. மழை பெய்யுது. அப்பாடா நம்ம எப்படியோ தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்தில் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. படுத்துருந்ததுக்கு அப்புறமேலு தான் ஒரு செம்ம ஷாக்கிங்கு. ஒரு பொண்ணு திடீர்னு வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு புல்தரையில் படுத்திருக்க மாதிரி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருந்துட்டு ஒரு மணி எடுத்து அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி ஆட்டுறாங்க. ஆட்டி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு உண்மையிலுமே ஒரு புல்தரையில் ஒரு பாக்ஸுக்குள்ளே படுத்திருக்காரு. அதை ஓப்பன் பண்ணி வெளியே வந்தால் ஒருத்தன் வந்து குதிக்கிறதுக்காக ரெடியாகி நின்றுட்டுருக்கான். அவனை நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு நீ குதி அப்படின்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாரு. காலரை பிடிச்சி நிறுத்தி வைக்க அப்புறமேலு அதுக்கப்புறம் நான் வாழக்கூடாதா பிடிக்கக்கூடாதா அப்படின்ட்டு அந்த சாவ போகிறவர் கேட்டுட்ருக்காரு. நீ இன்னமும் பண்ணிட்டு போ, ஆனால் நான் சொல்கிறதுக்கு அப்புறமேலு என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ வந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் இது எப்படி அடைச்சிருந்தார் அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்காரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமேலு 15 வருஷத்துக்கு அப்புறமேலு அவர் வெளியே வந்தனால அவரை பார்க்குறவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த குதிக்கிறவர் மேலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. லிஃப்ட்டில் பார்த்தா அந்த பொண்ணெல்லாம் விளாண்டுருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு கேங்காக ஒரு பீப்புள்ஸ் நின்றுருப்பாங்க. அங்கே போய்ட்டு சிகரெட்டை பிடிங்கி குடிப்பார். குடிச்சிட்டு அவனுக்கு கஞ்சா அடிச்சிருந்துருப்பானு போல். இவர் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிக்கிறனால ஒரு மாதிரி சேரிங் ஆகி கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அடித்து போட்டு ஒரு மீனை வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பைத்தியக்காரன் வந்து ஃபோனையும் பர்ஸையும் கொடுக்குறான். அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறமேலு ஒரு பொண்ணை வந்து சந்திக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் அவங்கள ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஃபோன் ஒன்று வருது. அந்த ஃபோனை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணை பார்த்து இவர் வந்து ஏதோ ஒரு அட்மையர் ஆகுது. பேக்ரவுண்டில் மியூசிக் ஓடுது. இவங்க 2 பேருக்குமே அந்த மியூசிக் வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவர் டேபிள் மேலே எடுத்து கையை வைக்கிறாரு. அந்த பொண்ணு அந்த கையை டச் பண்ண உடனே அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுக்கப்புறமேலே எந்திரிச்சு பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டில் வந்து இருக்கார். அந்த பொண்ணோட வீட்டில் இருக்கும்போது அந்த டைரிஸ் எல்லாமே அந்த பொண்ணு வந்து படித்து பார்க்குது. ஓ இப்படியெல்லாம் இருந்திருக்காரா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இவர் மேலே வந்து ஒரு க்ரஷ் மாதிரி ஏற்படுது. அது எல்லாமே வெளிக்காட்டிக்காமல் அந்த பொண்ணு இருக்குது. சரி நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வரேன் அப்படின்னு போகும்போது இவர் 15 வருஷமாக சிங்கிளாக இருந்தனால அந்த இதை வந்து எப்படியாச்சும் தீர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து அதுக்கு சம்மதிக்காது. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா, எனக்கும் உங்கள் மேலே ஒரு விருப்பம் இருக்குது, ஆனால் நான் முழு மனசோட ஒத்துக்கிறேன், அப்போ தான் வந்து நீங்கள் என்னை அடைய முடியும், நான் இந்த பாட்டை பாடினேன் அப்படின்னா நான் வந்து ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்துட்டு நான் எந்த பொண்ணையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துருவார். அதுக்கப்புறமேலு தன்னை யார் இப்படி அடைச்சி வச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. அவரோட தேடுதல் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கே எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு அட்ரஸை ஃபைண்ட் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலி வந்து ஒய்ஃபு பொண்ணு எல்லாமே இருந்திருக்கும். அவங்க பொண்ணை வந்து
எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்ருப்பார். இது கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோமோ வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க அந்த பொண்ணு. அதை பார்த்த உடனே ஒரு ஐடியா ஞாபகம் வரும். ஏன்னா இவர் வந்து எப்பயுமே அந்த பாக்ஸு அந்த பொட்டிக்குள்ளே இருக்கும்போது எல்லாமே மோமோஸ் தான் இவருக்கு வந்து ஆர்டர் பண்ணி தருவாங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதாச்சும் எந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபைன் பண்ணுறாரு. ஆனால் ரொம்பவுமே ப்ரில்லியண்ட்டாக தான் ஃபைன் பண்ணுவார்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா 15 வருஷத்தில் நிறைய வந்து லேர்ன் பண்ணியிருப்பார். எப்படியோ ஒன்று அந்த ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி அந்த கொரியர் பாய் கூடயே இவரும் போகிறாரு. இவரும் போயிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து அடித்து போட்டு தன்னை யார் இப்படி கொண்டு வந்தது, எதுக்கு வந்து என்னை ஒரு ரூமில் அடைச்சி வச்சிங்க அப்படின்ட்டு எல்லாத்திட்டையுமே கேட்குறாரு. அது எனக்கு வந்து அங்கே ஒரு செக்யூரிட்டியாக இருக்கவரில் சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கேட்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை அந்த பல் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிடுங்கிடுவார். கடைசியில் அவர் என்ன சொல்லுவார்னா, எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் இந்த அட்ரஸ் மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. வெளியே வந்து பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோ வந்து அடித்து துவம்சம் பண்ணுவார். அந்த சண்டை எல்லாமே பார்க்க ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்கும். ஆனால் ரொம்பவுமே சூப்பராகவும் இருக்கும். பார்த்து நானே மிரண்டேன் தான் சொன்னோம். சரி, ஒரு வழியாக எல்லாத்தையுமே அடித்து முடிச்சுட்டு ஹீரோ வந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு யோசனையிலே இருக்கார். நம்மளை எதுக்காக இப்படி பண்ணணும், யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையிலே வெளியே வந்துகிட்டே இருக்கார். வெளியே வந்துட்டு இருக்கும் பொழுது அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரொம்ப டயர்டில் வெளியே வரனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவார். அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தூக்கி வண்டியில் சேர்த்துடுவார். பாய் தேஷு அப்படின்னு அவர் பேரை சொன்னோன்னே இவர் ரொம்ப ஷாக் ஆகிடுவார். ஒருவேளை இவன் தான் அடைச்சி வச்சுருப்பானோ அப்படின்ட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா திருப்பியும் அந்த பொண்ணு வீட்டிலே படுத்திருப்பார். அந்த பொண்ணு வந்து இவருக்கு சிசேரியன் கட்டு இதெல்லாமே பண்ணிவிட்டு படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமேலு இவருக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த பொண்ணு தான் ஒரு வேளை ஆள் செட் பண்ணி நம்மளை இது பண்ணியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவர் அங்கே தனியாக இருந்த ரூம்லேருந்து வரும்போது ஒரு சிடி எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதில் கேட்கும்போது அவரோட ஃப்ரெண்டு ஞாபகம் வரும். அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போகும்போது அவர் ஒரு நெட் சென்டர் வச்சுருப்பார். அவர் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணும்போது அந்த இவர் பாதுகாக்கிறாங்களா அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும். அந்த டீட்டெயில்ஸை பார்த்தோன்னே இவர் ரொம்பவுமே ஷாக் ஆயிடுவார். அப்படின்ட்டு போயிட்டு அந்த பொண்ணை மிரட்டியாக அடித்து துன்புறுத்தி பார்ப்பார். இல்லை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அப்போயே இவர் நம்ப மாட்டார். அப்படியே பேசிட்டு போது ஆப்போசிட் பில்டிங்கில் யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். உடனே அந்த பில்டிங்க்கு ஓடி போய் பார்ப்பாரு. அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுவார். இவன் தான் இத்தனை நாளாக நம்ம வந்து தனியாக வந்து பூட்டி வச்சுருந்துருக்கான், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கன்ஃபியூஷன் ஆயிடுவார். போய் சண்டை போடலாம் ட்ரை பண்ணும்போது, என்னை கொன்னுட்டா நீ எதுக்காக 15 வருஷம் தனியாக இருந்தேங்கிறதே தெரியாது, அந்த காரணத்தை தெரிஞ்சிக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்ட் வாய்ஸ் பண்ணுறாங்க. இப்போது ஓடு, போய் கற்றுக்கோ, இது ஒரு விளையாட்டு மாதிரி, நீ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஆல்ரெடி சாகிற டைம் வந்துருச்சு, இந்த பட்டன் அழுத்தினா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை காட்டுறாரு. ஏன்னா அவருக்கு ஹார்ட்டை சர்ஜரி பண்ணியிருக்கனால. இவரும் ஹீரோவும் ஒரு குழப்பத்திலே இருக்கார். நம்மளை ஏன் இந்த 15 வருஷம் இவன் வந்து இப்படி பண்ணான், அந்த காரணம் என்ன அப்படிங்கிறத ரொம்பவுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக யோசிச்சுட்டு போகிறான். இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பல்லு பிடுங்கினா அந்த சூப்பர்வைசர் வந்து வந்துடுவான். அந்த பொண்ணை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். நம்ம ஹீரோ காப்பாற்ற போகும்போது அவனையும் அந்த பல்லை வந்து பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு கால் வரும். இந்த உனக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறேன், அவனை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வேறு வழி இல்லாமல் விட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறமேல தான் அந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு நம்பிக்கையை வைப்பான். சரி, இவ இந்த தப்பை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்புவான். அதுக்கப்புறமேலு ஏன் இந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வண்டியில் போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு பாட்டு பாடும். ஏன் அப்படின்னா அந்த பாட்டு பாடினா நான் உனக்கு முழுசாக கிடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டை பாடும். இதுக்கடையில் அந்த வில்லன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து நிறைய ஒரு ப்ரைவேட் ரூமில் வந்து நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருப்பான். அவன் 15 வருஷ தவத்தை வந்து ஒரு பேட்டிங் சீன் இருக்கும், அதை மட்டும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ வெறியில் வந்து பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேருமே வந்து கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு புகையை போட்டு அவங்க 2 பேரும் வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வரும். அந்த கிஃப்ட் பாக்ஸில் ஒரு கையோட இது இருக்கும், ஒரு மோதிரத்தோடு இருக்கும். அதுக்கப்புறமேலு அப்போ தான் தெரிஞ்சு இவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இதை வச்சு தான் ட்ராக் பண்ணுறான், நம்ம எங்கே போகிறோன்னு கண்டுபிடிக்கிறான்ட்டு எல்லாத்தையுமே அந்த ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாத்தையுமே கழட்டி ஹீரோ வந்து செக் பண்ணி கழட்டிடுவாங்க. அதுக்கப்புறமேலுமே வந்து வில்லன் வந்து இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஏன் அப்படின்னா நிறைய க்ளூ வந்து கொடுத்துட்டே இருப்பான், எதுக்காக நான் வந்து கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேலு ஒரு சின்ன ஃபோட்டோ அவன் காலேஜ்
படிக்கிற ஃபோட்டோ வந்து அனுப்புவான். அதுக்கப்புறமேலு தான் அவனுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். அந்த காலேஜ் நினைவுகள்லாம் யோசிச்சு பார்ப்பான். இவன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு வந்து ஒரு செக்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனோட தொடர்பு இருக்கும். அந்த பையன் யாருன்னு கேட்டால் ரொம்பவுமே ஷாக் ஆயிருவீங்க. அந்த பையன் வந்து அவனோட தம்பி. இதை பார்த்துருந்தா இவன் ஒரு வேளை இவன் தான் அவனா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகம் வருது. ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறான். ஓகே, இதனால தான் அவன் வந்து நம்மளை தனியாக ரூமில் அடைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அவனை பார்க்குறதுக்காக திருப்பியும் அதே இடத்துக்கு போகிறான். போயிட்டு மாதிரி அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சர்ச் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போயிட்டு கேட்குறான். கேட்கும் பொழுது அவளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு வழியாக அவன் வந்து யோசித்து பார்க்குறான், நம்ம என்ன பண்ணோம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும் பொழுது அவன் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி பார்க்குறான். என்ன அப்படின்னா, அவன் அந்த பொண்ணு வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு ப்ளே பாயாக இருப்பான். அந்த டைமில் இவன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணும். இவன் வந்து சிகரெட் அடிச்சுட்டு இந்த மாதிரி பண்ணனால அந்த பொண்ணுக்கு வந்து இவனை பிடிக்காமல் போயிடும். அதுக்கப்புறமேலு கொஞ்சம் நாள் கழித்து யோசிச்சு பார்க்கும்போது ஒரு கேமராவோட ஒரு பையன் வந்து மேலே ஓடுவான். அதை சேஸ் பண்ணிட்டு இவனும் போயிட்டு பார்க்கலான்ட்டு போய் பார்க்கும்பொழுது ஒரு ரூமில் வந்து அந்த கேமராவோட பையன் அப்புறம் இவன் லவ் பண்ணுறான்ல அந்த பொண்ணு வந்து தனியாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து தன்னை தனியாக ரசிச்சுட்டு சில சம்பவங்களை பண்ணிகிட்ருப்பாங்க. அதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துருவான். ஹீரோ பார்த்ததுக்கப்புறமேலு இவன் நிறைய விஷயங்கள் பண்ணுவான். அதனால தான் இந்த விளைவுகளுக்கெல்லாம் காரணம். ஆக்சுவலாக அப்படியே கதை மூவ் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா அக்கா தம்பி இவங்க 2 பேருமே வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்து ஊர் ஃபுல்லாக பரப்பி வச்சுருவான். இதனாலேயே அவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பையனோட அக்கா வந்து இறந்தே போயிடுவாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோ தான் இந்த இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஷாக்கிங்காக யோசித்து பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறமேல தான் ஐடென்டிஃபை ஆகும். ஓகே, நம்ம இந்த தப்பு பண்ணனால தான் அவன் வந்து நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை ஆகும். உடனே ஹீரோ அவனை தேடி அவனோட இடத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்மளையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா, அவளை எப்படியும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா அந்த வில்லை வந்து சொல்லுவான், நீ யாரை விரும்புறியோ அவனை வந்து நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பொண்ணை எப்படியாச்சும் சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தங்கி இருந்த இடத்தையே வந்து திருப்பியும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் இந்த இடத்துல சேஃப்டியாக வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு வருவான். அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வரும்பொழுது அவன் 2 பேர் இருப்பாங்க. 2 பேரும் இவன் முடிஞ்ச அளவுக்கு அடித்து உதச்சி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன் அப்படின்னா தான் எந்த காரணத்துக்காக வந்து அங்கே அடைக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத ரொம்பவுமே ஈகராக இருப்பான். சரி, ஓகே, இதெல்லாம் கதை மூவ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஏன் வந்து ஒரு பொண்ணு நம்மளை சந்திக்குது, ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம், எல்லாமே வந்து இவன் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. 15 வருஷத்துக்கு அப்புறமேலே ஏன் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இவன் வந்து அவனோட தங்கச்சி கூட ஒன்றா இருந்ததை ஊர் ஃபுல்லாக பரப்பி இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோ மேலே நிறைய தப்புகள் இருந்திருக்கும். அதை வந்து வெளியே சொல்லியிருக்க மாட்டான். அதை எல்லாமே ப்ரூவ் பண்ணுற விதமாக தான் இவன் வந்து ஒரு கேம் பிளான் போடுவான். என்ன அப்படின்னா, இதோட ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து அந்த கூட இருந்த பொண்ணு தான் இவனோட ஒரிஜினல் பொண்ணு. இது தெரியாமையே இவன் லவ் பண்ணி வேறு விதமாக எல்லாத்தையுமே பண்ணியிருப்பான். இதை கேட்ட உடனே அவன் ரொம்பவுமே ஷாக்காகி உடஞ்சிருவான். என்ன அப்படின்னா, வில்லன் எப்படி அவனோட தங்கச்சியை வந்து பண்ணான்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பரப்பி விட்டானோ, அதே மாதிரி நீ உன்னோட பொண்ணுன்னே தெரியாமல் வந்து உன் பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பை இருக்கணும், அதுதான் என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு ஒரு ட்விஸ்ட்டை வைப்பான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுவ ஆரம்பிச்சிருவார். தன்னோட பொண்ணுக்கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இவங்க ஒரு மைண்ட் கேம் வச்சுருப்பாங்க. ஒரு தெரபிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து 2 பேரோட மைண்டையும் வந்து சேம் திங்கிங்காக மாற்றி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வில்லன் வந்து ரொம்பவுமே ஆணித்தரமாக வந்து பண்ணியிருப்பான். எந்த ஒரு சந்தேகமும் வராமல் 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து மேனிப்புலேட் பண்ணி வச்சுருப்பான். அதுவும் அந்த பாக்ஸை திறந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஃபோட்டோவாக திருப்புவாங்க. ஸ்டார்டிங்கில் இவனோட ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு வளர்ந்து 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 இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அவன் உடஞ்சிருவான். கிட்டத்தட்ட அவன் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், உன் நாயமாக இருந்தாலும் இருக்கிறேன்
பண்ணிடுறேன், உன் காலில் அடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாக்கை அவனே கட் பண்ணிக்குவான். ஒரு வேளை நம்ம ஏதாவது தெரியாமல் நம்ம பொண்ணுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாக்கையே கட் பண்ணிடுவான். வில்லனுக்கோ சிரிப்பே அடக்க முடியாது. ஏன் அப்படின்னா, "நீ சொல்லாத, நான் உனக்கு என்ன வேணால் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துக்கு மேலே அந்த ஷூவெல்லாம் வந்து நக்கிட்டுருப்பான். "நான் நாய் மாதிரி உனக்கு இருக்கேன், ஆனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லிடாத" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடுவான். அதுக்கப்புறமேலு வில்லனுக்கு வந்து இதுதான் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். நான் எப்படி நரக வேதனை அனுபவிச்சனோ அதே மாதிரி நீயும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான். அதுக்கப்புறமேலு ஒரு ஷாட் வரும். என்ன அப்படின்னா, அவங்க அக்கா வந்து தண்ணியில் தற்கொலை பண்ணிக்கும் பொழுது அதை நினச்சி பார்ப்பான். சத்தியமாக ஒரு மாதிரி ஆயிடுவான் அவனே. ஏன் அப்படின்னா, நான் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், என்னை மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே விழுந்துருவா. அதை யோசித்து பார்த்துட்டு இவன் வந்து தன்னைத்தானே சுட்டு இறந்துருவான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவுக்கு வந்து நான் ஏன் இருக்கிறதுனே தெரியாத அளவுக்கு மாறிடுவோம். ஏன் அப்படின்னா, தன்னோட பெண்ணை தான் பெற்ற பொண்ணையே இப்படி பண்ணிட்டோமே, அதுவும் தெரியாமல் நடந்தாலும் பெத்த பொண்ணு இப்படி பண்ணிட்டோமேனு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவான். அதுக்கப்புறமேலு இவன் அந்த தெரப்பிஸ்ட்டை பார்க்க போயிட்டு என்னோடய பழைய நினைவுகள் எல்லாத்தையும் எரைஸ் பண்ணணுன்னு கேட்பான். ஓகே, அது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனால் பேச முடியாதனால எழுதி அவங்ககிட்ட காட்டுவான். காட்டினதுக்கப்புறமேலு இவன் பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே ஒரு பெல் அடித்ததுக்கப்புறமேலு மறந்துடுவான். மறந்துட்டு ஒரு பனிப்பிரதேசத்தில் இருப்பான். அவன் பொண்ணு வரும், பொண்ணு வந்துட்டு கட்டி ஐ லவ் யூன்னு சொல்லும். ஆனால் இவனுக்கு எதுதான் ஞாபகமே இருக்காது. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ். பார்க்கும் பொழுது ரொம்பவுமே ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு இருந்துச்சு. இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் ஒரு டைம் வந்து பார்த்துருங்க. பார்த்த உடனே உங்களுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் கணிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். கொரியன் மூவிஸில் இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எது எப்படியோ படம் ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.